கலந்து கொண்டுள்ள பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், காணொலி காட்சி மூலமாக கலந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு மேயர் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் அனைவருக்கும், திரு ஜெய்சங்கர் அண்ட் திரு எஸ்.வி. வெங்கட்ராமன் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு துறைகளிலே சிறப்பாக சேவை புரிந்தவர்களுக்கு சிறப்பு செய்யும் விதமாக அவர்கள் வசித்த சாலைகளுக்கு அவருடைய பெயரையே சூட்டுவதை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழக்கமாக தொடங்கியிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு முதற்கட்டமாக 35 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக சினிமாவில் ஒரு முக்கிய திரு ஜெய்சங்கர் அவர்களின் சார்பாக அவர் குடும்பத்தினர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் விஜய் சங்கர், கண் மருத்துவன், நடிகர் ஜெய்சங்கருடைய மூத்த மகன். ரொம்ப எங்களுக்கு என் பிரதர் சிஸ்டர் 2 பேருமே இங்கே இருக்காங்க. ரொம்ப ஒரு எமோஷனல் மூமெண்ட் எங்களுக்கு முதலமைச்சர் ஐயா எவ்வளோ தேங்க் பண்ணுறதுனே எங்களுக்கு தெரில. நாங்கள் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஏன்னா அப்பா அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் மறைந்த நடிகர் ஜெய்சங்கரை கௌரவிக்கும் வகையில் அவருடைய பெயர் கல்லூரி சாலைக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது தலைமைச் செயலகத்தில். மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரங்கள். நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து சென்னை மாநகராட்சி சார்பில் மக்கள் கலைஞர் என்றும் தமிழ் சினிமாவின் ஜேம்ஸ் பாண்ட் என்றும் அழைக்கப்பட்ட திரைப்பட நடிகர் ஜெய்சங்கர் வசதி வந்த நுங்கம்பாக்கம் கல்லூரி பாதைக்கு ஜெய்சங்கர் சாலை என்றும், நாடக நடிகர், தமிழ்நாட்டின் முதல் தொலைக்காட்சி தொடர் தயாரிப்பாளர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வைத்து வந்த எஸ்.வி. வெங்கட்ராமன் வசதி வந்த மந்தவெளிப்பாக்கம் 5வது குறுக்கு தெருவிற்கு எஸ்.வி. வெங்கட்ராமன் தெரு என்றும் புதிய பெயர் சூட்டப்பட்ட சாலைகளின் பெயர்களை காணொலி காட்சி வாயிலாக சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதற்கு முன்னதாக இந்த 2 சாலைகளுக்கும் அந்த ஜெய்சங்கர் சாலை மற்றும் எஸ்.வி. வெங்கட்ராமன் சாலை என்று பெயர் வைக்க வேண்டும் என்று முதலமைச்சரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்த கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் இதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றி அளிக்க வேண்டும் என்று சென்னை மாநகராட்சிக்கு அறிவுறுத்தியிருந்தார். அதன்படி சென்னை மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தமிழ்நாடு அரசிடம் அரசாணை வெளியிடப்பட்டது. இந்த அரசாணையின்படி இந்த 2 சாலைகளின் பெயர் பலகைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தற்போது திறந்து வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இயற்கை வளங்கள் துறையின் சார்பில் கிண்டி தொழில்பேட்டை வளாகத்தில் தரை மற்றும் 4 தளங்களுடன் 41,000 சதுர அடி பரப்பளவில் 23 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புவியியல் மற்றும் சுரங்கத்துறையின் தலைமை அலுவலகத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை சார்பில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் இணையத்தின் மூலம் 18 நபர்களுக்கும், தமிழ்நாடு கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகத்தில் 6 நபர்கள் என்று மொத்தம் 62 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வழங்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் செயல்படும் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணியியல் கழகத்தின் சார்பில் 26 புதிய நூல்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். மேலும் பொது நூலகத்துறை இயக்கத்தின் சார்பில் 39 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 146 நூலக கட்டிடங்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைக்க உள்ளார். துறை ஆணையரகத்திற்கான புதிய அலுவலக கட்டிடம் 40,528 சதுர அடி பரப்பளவில் தரைத்தளம் மற்றும் 4 தளங்களுடன் கட்டப்பட்டுள்ள இக்கட்டடத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று திறந்து வைக்கப்படுகிறது. இக்கட்டிடத்தின் தரைத்தளத்தில் வாகன நிறுத்த வசதிகள், மின்தூக்கி முகப்பறை, ஓட்டுநர் ஓய்வு அறைகளும், முதல் தளத்தில் விவாத அரங்கம், ஆணையர் அறை, இணை இயக்குனர் அறைகள் மற்றும் பார்வையாளர்களுக்கான அறைகள், 2ஆம் தளத்தில் இணை இயக்குனர், துணை இயக்குனர் மற்றும்
மற்றும் உதவி இயக்குனர் அறைகளும், 3ஆம் தளத்தில் கணக்கு பிரிவு, தணிக்கை பிரிவு, தகவல் தொழில்நுட்ப பிரிவு, சட்ட அலுவலர் அறை, அலுவலக கோப்புகளை பராமரிக்கும் 2 காப்பக அறைகள் மற்றும் சுரங்க குத்தகை தொடர்பான கோப்புகளை கையாளும் சுரங்க பிரிவு. 4ஆம் தளத்தில் மாவட்ட அலுவலர்களின் செயல்திறனாய்வு மற்றும் கனிம அகழ்வாய்வு தொடர்பான ஆய்வுக் கூட்டங்கள் மேற்கொள்ள ஆய்வுக் கூட்டரங்கம், முக்கியஸ்தர் ஓய்வு அறை, நூலகம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் மின்தூக்கி, குளிர்சாதன வசதி, தரமான மரச்சாமான்கள், தீயணைப்பு உபகரணங்கள், பசுமை புல்வெளி மற்றும் மழைநீர் சேகரிப்பு வசதிகளுடன் நவீன தொழில்நுட்ப முறை வடிவமைக்கப்பட்டுள்ளது. கண்ணன், இப்போ முக்கிய சாலைகளுக்கு எஸ்வி சேகர் அவர்களுடைய உறவினர் மற்றும் நடிகர் ஜெய்சங்கர் அவருடைய பெயர் வைக்கப்பட்டிருப்பதை பார்த்தோம். இப்போ ஜெய்சங்கர் அவருடைய குடும்பத்தினர் தெரிவித்த கருத்துக்கள் என்ன அந்த நிகழ்ச்சியில்? அதுபோல் முதலமைச்சருக்கு இன்றைய தினம் வேறு என்னென்ன அம்சங்கள்லாம் இன்றைய தினம் நிகழ்ச்சிகளுக்கு திட்டமிடப்பட்டிருக்கு? நிச்சயமாக இந்த 2 சாலைகளுக்கு, அதாவது ஜெயசங்கர் சாலை மற்றும் எஸ்.வி. வெங்கட்ராமன் சாலை என்ற பெயர் வைக்கும் நிகழ்வில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இதில் அவர்கள் குடும்பத்தினர் கலந்து கொண்டு முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்திருந்தனர். ஜெயசங்கரின் மகன் மற்றும் எஸ்.வி. வெங்கட்ராமனின் மகன் எஸ்.வி. சேகர் ஆகியோர் கலந்து கொண்டு முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து கிண்டி தொழிற்பேட்டை வளாகத்தில் புவியியல் மற்றும் இயற்கை வளங்கள் துறையின் சார்பில் கட்டப்பட்டுள்ள, அதாவது 23 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அலுவலகத்தின் தலைமை கட்டிடத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து மீன் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் 38 நபர்களுக்கும், தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு நிலையத்தின் சார்பில் 18 நபர்களுக்கும், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் சார்பில் 6 நபர்கள் என்று 63 நபர்களுக்கான பணி நியமன ஆணைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வழங்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து பள்ளி கல்வி துறையின் சார்பில் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணியியல் கழகத்தின் சார்பில் 26 புதிய நூல்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிடுகிறார். மேலும் 39 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 146 நூலக கட்டிடங்களையும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். மேலும் கள்ளக்குறிச்சி நகரில் 4 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட உள்ள மாவட்ட மைய நூலகத்திற்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்ட உள்ளார். விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.